துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவனுக்கு பிரியமானவர்கள். ஏழைகளை சந்தோஷப்படுத்துறது இறைவனையே சந்தோஷப்படுத்துற மாதிரி. இந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்தினா இறைவனே நேர்ல வந்து நம்மள சந்தோஷப்படுத்துவாரு. ஓ நைஸ். புரிஞ்சுச்சா? மென்டல் டிசார்டருக்கு மட்டும் 3 ஹோம் ரன் பண்றேன். per year 40 lakhs ஸ்பெண்ட் பண்றேன். Very good job, sir. All of God, not me. ஏ தம்பி, சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லு. Send your activity and details. I'll arrange fund for trust. It's your grace for him. யோ, அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுல, கூட்டு போ. சரிங்க சார். டேய், பாய் சொல்லு. வாங்க வாங்க போலாம். Bye. அப்போது ஃபண்ட் அதிகமா வருதான்னு பாப்போம். பாத்து வா பாத்து வா. நல்லா இருக்கியா? ஹாய் அங்கிள். ஹாய் ஆர்த்தி. கரெக்ட் டைம்க்கு வந்துமா? Meet our solid waste scientist, Okay. Aarti. She is from Denmark. Hi. Hi, nice to meet you. She is research scholar. She research about solid waste management. எனக்கு தமிழ் தெரியும். ஏமா சொல்லவே இல்ல? 2015க்குள்ள இங்க இருக்கிற குப்பை கடன் எல்லாம் காலி பண்ணியே ஆகணும். அதை காலி பண்ண முடியாததுக்கு மெயின் காரணம் இங்க இருக்கிற குப்பையில புதைஞ்சிருக்கிற பாலித்தீன் தான். அதை எப்படி ரீசைக்கிள் பண்றதுன்னு தான் ஆர்த்தியோட ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட முடியுமா, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எங்கேயோ போகுது. என்ன தரணி மட்ட மதியானத்துல உட்காந்து பேய் ஓட்டிக்கிட்டு இருக்க? ஓகே வர மாட்டேன் மச்சான். உடம்பு கிடமுக்கு ஏதாவது பிரச்சனையா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது என்ன பீடியா பிவிசி பைப்பா? பாருங்கடா, முத பீடிக்கு நெருப்பு வை. ஐயோ, இவ்வளவு அறிவாளியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி முன்னேறது? பத்தவை பத்தவை. அப்படித்தான் மச்சான். நைட் எல்லாம் தூக்கமே இல்லடா. அந்த பொண்ணு ஞாபகமாவே இருக்குடா. தூங்கவே முடியாத அளவுக்கு நினைப்பு வருதுன்னா அது எந்த ஃபிகர்? அந்த குப்பை எடுக்க வந்தாங்களே மச்சான், அவங்க தான். அவங்க கலர் என்ன, சிரிப்பு, அவங்க அழகு என்ன மச்சான், எல்லாம் நினைப்பாவே இருக்குடா. வந்துருச்சா? வந்துருச்சு இல்ல? இனி கூட வேலை கிடைக்குமா மச்சான் அவங்க கிட்ட இருந்து? அவங்கள பாக்கணும் போல இருக்கு மச்சான். தரணி, ஒருத்தங்க என்னத்துக்கு போன் நம்பர் குடுக்கறாங்க? பேசுறதுக்கு. அப்புறம் பேசுறதுக்கு, பாக்குறதுக்கு, பழகுறதுக்கு உனக்கு நம்பர் கொடுத்துட்டாங்கல்ல, நீ அவங்க நம்பருக்கு ஒரு அடி அடி. அவங்க ஏதாவது ஏடா கூடமா பேசுனாங்கன்னா ராங் நம்பர் மேடம்னு கட் பண்ணிரு. அதுவே அன்பொழுக பேசுனாங்கன்னு வை, அதவே ஸ்டெப்பா பூச்சி மேல போய்க்கினே இரு. என்ன சொல்ற? நான் சொல்றேன் இல்லன்னா கண்ணம்மா பேட்டதான். நீ போன போடு. உனக்கு இன்னைக்கு கோட்டர் கிடையாது. நீ போன போடு. பேசு. ஹலோ, நான் தரலே பேசுறேங்க. யாரு? அதாங்க குப்பலி கூட்டல. ஓ, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களை பார்க்கணுங்க. அப்போ வீட்டுக்கு வந்துருங்க. மச்சான், மச்சான் வீட்டுக்கு வர சொல்றாங்கடா. உன்னைய வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கன்னா அம்மா குப்பையா இருக்கு அவங்க வீட்டுல அழுறதுக்கு. அன்பா வர சொல்லிருக்காங்க மச்சான். அன்பாவா? தூக்குடா கைய. ஐயோ, கப்பு தாங்க முடியலடா. அட்ரஸ் சென்டர். வாசம் எல்லாம் மலருதே, வசந்தத்தை தேடுதே. எனக்கே மயக்கமா இருக்கு. கண்டிப்பா உன்னை பார்த்தோன்னே பயங்கரமாக காலத்து போன மாதிரியே அப்படி அடி. கால அடி. என்ன கப்பு போயிருச்சா? இன்னும் போகல. சென்ட மாத்து. பின்னாடி இருந்து அடிச்சு வாயா. வாயா வாயா வாயா. மோந்து பாரு, கப்பு போயிருச்சா? இன்னும் போகலண்ணே. இன்னும் போகவே இல்லண்ணே. அட கடவுளே, இவன் சென்டத்தான் கப்புங்கிறானா? இப்போதைக்கு அலையன்ஸ்லாம் வேண்டாம். யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் முடியட்டும். பெரிய வீடு தலை சுத்துறா. தள்ளிக்கடா தள்ளிக்கடா. உட்காருங்க உட்காருங்க. எங்க உட்காருங்க? சோபா தெரியல. ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். தண்ணி நம்ம செண்டடிச்ச விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? பாய் பா. சும்மா துருட்ட. நாங்க எல்லாம் இங்க உட்காரலாமாங்க? காஃபியே சாப்பிடலாம். சிட் சிட். பேண்ட் போட்ட மேடம் எனக்கு பூஸ்ட். தர்ணி, ഇവളോ പെരിയ വീട്ടിൽ அந்த പിള്ള തനിയാവാ இருக்கு. ഏയ് ഞാൻ ഇവിടെ ഉണ്ട്. ആർത്തിക്ക് എല്ലാം ഞാനാക്കും. അഴുക്ക്, ഡേർട്ടി, നാട്ടം. உங்கள யார் உள்ள உட்கார சொன்னது?
உங்க ஆர்த்தி தான் இங்க உட்காருங்க காப்பி போட்டு வரேன்னு உள்ள போயிருக்கு. நீங்க தயவு செய்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு பேசுங்க. போக்க வந்துருச்சு பறக்காத பிசாசு. ஏய் நினைக்கு காப்பி இல்ல கொண்டா. எங்களுக்கு காப்பி வேணாம். ஜூஸ் தானே பிடிக்கும். ஓ காஃபி குடிச்சிட்டியா? சரி. அவன் மூஞ்சில என்ன கொதிக்குது பாரு. பாத்தியடா தனி கவனிப்பு. நம்மளுக்கெல்லாம் காப்பி, இவருக்கு தான் ஜூஸ். இருந்தா மச்சம் இப்படி இருக்கணும். பயங்கரமான குடிங்க முழுசுமா. ஐயோ இழிப்ப விடல. தொடச்சுக்கோங்க. இங்க பாரு. பாத்தியா ஜூஸ குடிச்சுக்கிட்டே இவன் லூஸ் ஆயிட்டான். என்ன விஷயமா வந்தீங்க? ஒரு முக்கியமான விஷயங்க. ஆமாங்க, ஒரு முக்கியமான விஷயமா தாங்க வந்தோம். முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? ஆமாங்க முக்கியமான விஷயம். அதாவது நம்ம தெருவில் இருக்க மாத்தம்மா கோயிலுக்கு திருவிழா. ஆத்தாவுக்கு ஏத்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் செய்யலாம்ங்க. அதுக்கு தேவை. கண்டிப்பா. ஜஸ்ட் மினிட். கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாங்க. ஆப்பிரிக்கா குரங்க அவங்க பாத்ரூம் போறாங்க, வந்துதான் கொடுப்பாங்க. என்னையா தேடுறான்? இவரும் டொனேஷன் கொடுக்க போறாரு. ரசீதை ரெடி பண்ணு. எங்களால 50 ரூபாய் எடுத்தோ கிளம்பு. சார் இவ்வளவு ரூபாயெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். வச்சிருந்தா இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துடும். இங்க பாரு. கொண்டாங்க. டபுள் ஓகே. 4 கோட்ரு, 2 போட்டி, 3 ஆப்பாயில், 1 மொச்சை, 2 கருவாடு, 6 வாட்டர் பாக்கெட், 6 பாக்கெட் சீரட்டு. மாத்தம்மா கண்ணை குத்தி போடுவா. சரி போலாம். எஸ்கூஸ் மீ மேடம், இந்த கோட்டர் பாட்டில் கொடுத்தேன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். What do you mean? மீன் கருவாடுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. போடா. ஐயோ சிரிச்சுக்கிட்டே நிப்பான். சரி என்னடா நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏமா குப்பே, வெயிலச்சாலும் மழையாச்சாலும் நான் வேலை செய்யறேன். ஏமா குப்பே, எவ்வளவு பெரிய குப்பை தொட்டி இருந்தாலும் ரோட்ல தான் போட்டு நம்ம உசுர வாங்குவாங்க. ஐயாடாது இவ்வளவு நாள் தெருவில் குப்பை அல்ற அந்த பிள்ளைய பார்த்ததே இல்லையே. ஏமா குப்பை தொட்டி இவ்வளவு பெருசு இருக்குல்ல, அதுல போடாம மண்டையில கொண்டு வந்து போடுற. மண்டை என்ன குப்பை தொட்டியா? தண்ணி மேல பாரு. நீ ஐடியா குடுக்கறதெல்லாம் சூப்பர் நினைச்சேன். ஆக்சுவலி சூப்பரா. எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிடலில் இளைப்பாற வருவேன் கண்டே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன் மடியில் தலை சாய்த்து இறப்பேன் பெண்ணே. தொட்டு தொட்டு என்னை விட்டு களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ அதை யார் செய்ததோ. தொட்டு என்னை பட்டாம்பூச்சி பெண்ணை விட்டு விட்டு யார் வென்றதோ. என்ன பாட்டு முடிஞ்சோன்னு ஆளக்கான வந்துருச்சு குயிலு. கொண்டா வாசல். மாமாவை பாரு, குப்பை மாமாவை பாரு. நல்ல காதல் பார்த்திருக்கேன், கள்ள காதலும் பார்த்திருக்கேன், ஏன் நாய் காதல் கூட பார்த்திருக்கேன். இது என்ன ஆய்? உங்க குரலை கேட்டல தலைவரே, இன்னைக்கு பொழுதே பிரைட் ஆயிரும். என்னையா பீச்சில் குப்பை பொறுக்கிறதுக்கெல்லாம் விழா வச்சிருக்கியாம்ல, ஏன் எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டா நாங்கெல்லாம் வரமாட்டோமா? தலைவரே, நாமெல்லாம் டிரான்ஸ்பரண்டா அரசியல் சாயம் பூசிக்க முடியாதுல்ல. உங்களுக்கு தெரியாது என்ன, இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் பண்ணி அதை கவரேஜ் பண்ணி ஃபாரின் காமிச்சா ஒரு சின்ன ஃபண்ட் வரும். சின்னதோ பெருசோ கொஞ்சம் எங்களையும் கண்டுக்கையா. உங்களை மீறி ஃபண்ட் என்ன, ஒரு துண்டு கூட உள்ள நுழைய முடியாதுன்னு எனக்கு தெரியாதானே? சரி, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு போன் பண்ணு. கடற்கரையை சுத்தப்படுத்தும் விழா மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஜி.ஜே. அவர்களை வாழ்த்த வயதில்லை. திரும்பி பாருங்க. பெருகி கிடக்கும் இந்த கடற்கரை குப்பையை சுத்தப்படுத்தும் விழாவிற்கு வருகை தரும் எங்கள் டெரஸ்டார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நீ நடந்தால்
நண்டு, பறந்தால் வண்டு, சண்டையிட்டால் டைனோசர், சரக்கடித்தால் புல்டோசர். டெரஸ்டார் வாழ்க, போடுங்கள் கோஷம். டெரஸ்டார் வாழ்க. போட்டோ எடுக்கிறாங்க பாருங்கடா. கூட உனக்கு வழுக்குதியா? போட்டோ எடுங்கப்பா. கல்லுகள் அடிக்காதீங்க, மண்டை வீங்கிடும். பொறுக்கிறதுக்கு ஆல்ரெடி பண்ணியா? குப்பத்துல இருந்து 100 பேர் ரெடி பண்ணிருக்கேன், பக்காவா இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் அதிகம் குப்பை பொறுக்கும் ஒரு நபருக்கு டெரஸ்டார் தம் கையால் 1 கிராம் தங்க நாணயம் பரிசளிப்பார். பாராத ஒரு நாள் குப்பை பொறுக்குனா 1 கிராம் தங்கமா? நம்ம எத்தனை வருஷமா குப்பை பொறுக்குறோம். நமக்கு ஏமா தங்கம் கொடுக்கணும். கொடி குடுறா. போங்க மக்களே, பொறுக்கிறோம். பச்சை சட்டை போட்டுள்ள நபர் மிக அதிகமான குப்பைகளை பொறுக்கி சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அதை தட்டி பறிக்கிறார். அதோ அந்த நீலக்கலர் சட்டை போட்டு பணக்காரங்க எது செஞ்சாலும் சரி. இங்க பாரு, குப்பை அள்ளுறது எப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க பாரு. தங்கத்தை வென்றுவிடுங்கள். மக்காத குப்பை, மக்கும் குப்பை. பறக்க வேண்டாம், பிரிக்க வேண்டும். பாருங்கள், பாருங்கள். 5 நிமிஷம் எங்க கூட மேடையில் உட்கார்ந்தாரு, அதுக்குள்ள நொறுக்கு கார்ல ஏறிட்டாரு. சாரால 1 நிமிஷம் கூட ஏசி இல்லாம இருக்க முடியாதுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி பொசுக்குன்னு சொன்னாலும் அவரால் வர முடியாதுங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயாவது சொல்லணுங்க. ஏன் இப்பெல்லாம் போஸ்ட்மார்ட்டமே 1/2 மணி நேரத்துல பண்ணிடுறாங்க. இவர் ரெடி ஆகுறதுக்கு 2 மணி நேரம் ஆகுமா? அவங்க சாரு கெட்டப் சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் செட்டப்ப மாத்தணும், ஷர்ட்டை மாத்தணும், ஹேர் ஸ்டைல மாத்தணும். முதல்ல ஒன்றை மாத்திரியா? ஐயோ போவாதீங்க, போட்டோ எடுக்கணும். இருக்குடா, யாரா போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த குப்பையெல்லாம் எடுக்க சொன்னது? குப்பையெல்லாம் இல்லாம என்ன செய்வாங்க? பேங்க்ல கொண்டு போய் போடுவாங்க. போங்க அண்ணாத்த. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மக்கின குப்பை தனியா, மக்காத குப்பை தனியா எடுத்து வைக்கிற. குப்பையெல்லாம் அப்புறம் பாக்கலாம். தரணி கிளம்புப்பா, நம்மளுக்கு வேலை இருக்கு. குப்பை வேண்டா. டேய் சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன மேல கையை வைக்கிற? என்னையா பண்ணிட்டோம்? குப்பையாலனும் வேலை தானே செஞ்சோம். நாங்க எல்லாம் கை வைக்க மாட்டோம், வெட்டுதான். குப்பை எடுக்கிற உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், நாங்க குப்பைல தான் குனிவோம், எவங்கிட்ட குனிய மாட்டோம். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எவனா இருந்தாலும் கைமாதான். கை வச்சேன்னு வச்சுக்கோ, கண்டமாயிடுவேன். விடு தரணி. நான் இருக்கும் பொழுது குப்பைய போட்டு எடுக்கிறாங்களா? இதை நான் ஒரு பொழுதும் சம்மதிக்க மாட்டேன். வாங்கடா போலாம். மச்சான் எறா வண்டிய. வீட்டை சுத்தப்படுத்திட்டாங்களாடா. நாமளே பெருங்குப்படா, நம்மள யார சுத்தப்படுத்துவா? ஏய், தண்ணி கொத்திச்சா? கொதிக்குதே, தெரியலையா? அதுக்கு ஏன் திறக்கிற? நானே எங்க அப்பனுக்கு பென்ஷன் வேற டென்ஷன்ல போய் நிக்கிறேன். மூட்ரி ரொம்ப ஆத்தாத. போயா நைனா கதவு தர. கதவு தரங்கறல்ல. அட உள்ள என்ன பண்ற நீ? உள்ள நான் என்ன பண்ணாலும் நீ கேட்காத. அதே மாதிரி வெளியே நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நீ ஊத்து வச்சான். என்ன பண்ற நீ? சரக்கு அடிச்சு கூத்தாச்சுங்கிறியா? பென்ஷன் வாங்கணும், கிளம்பு. அத நான் மொத்தமா வாங்கிட்டேன். என்னையா சொல்ற? ஒரே ஒரு கை நாட்டு. அப்படி சொல்லு மச்சான். குடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? பென்ஷன் புக் வச்சிட்டியா? பணத்தை புடிங்கிட்டீங்கடா. பையன் உங்கடி வேலை கட்டிட்டானா? சரக்கு வாங்கி கொடுக்கறவன் தண்டல்காரன் அப்படியே இருந்துட்டு போறான். ஆனா அவனை பத்தி தப்பா பேசக்கூடாது. அப்படி போல சரக்கு வாங்கி கொடுத்தவன் சாமி மாறிடா. மனுஷனாயா நீ? தம்மா தொண்ணு தண்ணி குடிச்சு தத்துவம் பேசிக்கிற. ஒன்னா சொல்லி கூத்தலடி. அந்த தென்னங்கனை பாத்துக்கிறேன். இந்த மாதிரினா இந்த வாட்டி ஒழுங்கா கட்டினதாம அடுத்த வாட்டி கொடுக்கலாம். நீ ஒழுங்கா கட்டலையா வர வரோம்? டேய், நீ இங்கதான் இருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னை விட மாட்டேன். டேய், நீ எங்க அப்படியே மாட்டான்டா. என்ன ஏமாத்த முடியாது. டேய், உன்னை விட மாட்டேன். டேய், 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 நீ ஒரு மாமாவே என் மேல கை வைக்கிறியா நீ? டேய், டேய், உன்னை விட மாட்டேன். டேய், 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 உடனே, டேய், உடனே, டேய், டேய், உடனே, உடனே, டேய், உன்னை சும்மா விட மாட்டேன் நான். டேய், உங்க அப்பா காலை பிடிச்சி கெஞ்சி கெஞ்சி கேட்டதுல பணம் கொடுத்தோம்டா. பென்ஷன் புக் வேணா உங்க அப்பா பணத்தை கொடு. இல்ல உங்க அப்பாட்ட போய் கேளு பென்ஷன் புக் எங்கன்னு. அதை விட்டு என்ன ஆட்டம் போடுற? இருக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. ஏடா பேச விட்டு குத்துறீங்களா? எழுதிட்டு போடா. டேய் வாடா. டேய் தரணி, அவங்கிட்ட ஏன்டா கத்துற?
குடிக்க காசு கேட்டு அவன்கிட்ட ஏன்டா போறீங்க? அதிக வட்டின்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட தானடா வாங்குறீங்க. ஏய், குடிய விட்டுடுங்கடா. வட்டிக்கு கடன் வாங்கி குடிக்கிறவங்களுக்கு வாழ்க்கையும் இருக்காது, குடும்பமும் இருக்காது, கடைசியில் அவனும் இருக்க மாட்டான். பெருசு, நாங்க என்ன சுகமா இருக்குன்னா தண்ணி அடிக்கிறோம்? நாத்தம் தாங்க முடியலையா? ஏத்துனாத்தான் வேலையை பார்க்க முடியுது. சாக்கடைக்குள்ள அடப்படுக்கிறதுக்கு வேலைக்கு ஆட்களை எப்படி செலக்ட் பண்றாங்க தெரியுமா? அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்க. நல்லா ஏத்திக்கிட்டு சாக்கடைக்குள்ள முங்கணும். நிறைய நேரம் எவன் முங்கி இருக்கானோ அவன் தான் ஃபிட்டு பாஸ். சரியா முங்கலேன்னு வச்சுங்க, அன்பிட்டுன்னு சொல்லி வெளியே தள்ளிடுவாங்க. வேற எந்த தொழிலையாவது அதிகாரியே காசு கொடுத்து சரக்கு வாங்கிட்டு வர சொல்றாங்களா? வெள்ளையும் சொல்லையும் போட்டு ஊர் சுத்தினா பத்தாது. எங்களை மாதிரி சாக்கடையில் இறங்கி வேலை பார்க்கணும். வாடா போலாம். இந்த புத்தி சொல்லியே கொண்டு வர.